இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரி அன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி பாகம் 5. போன காணொளியின் தொடர்ச்சியை இன்றைய காணொளியில் காண்போம். அந்த அழகான பெண்மணி எழுந்து நின்றார்கள். எங்களை பார்த்து கொண்டே தம் கைகளை கட்டினார்கள். எங்களிடம் பின்வருமாறு கூறினார்: என்னிடம் வாருங்கள் என் குழந்தைகளே, பயப்படாதீர்கள். உங்களுக்கு பெரிய செய்தியை சொல்வதற்காக இங்கு உள்ளேன். மக்களுக்கு சமர்ப்பிக்க விருப்பம் இல்லை என்றால் என்னுடைய மகனின் கரங்களை விட்டுவிட தள்ளப்படுவேன். அது ரொம்ப பலமாகவும் கனமாகவும் இருக்கிறது. அதனால் அதை தாங்கி பிடிக்க இனிமேலும் என்னால் முடியாது. உங்கள் அனைவருக்காகவும் நான் ரொம்ப காலமாக அவதிப்பட்டு விட்டேன். என் மகன் உங்களை கைவிடாமல் இருக்க நான் விரும்பினால் உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்க கட்டாயப்படுத்தப்படுவேன். ஆனால் நீங்கள் அனைவரும் அதை அலட்சியப்படுத்துகிறீர்கள். என்னதான் நீங்கள் ஜெபித்தாலும் நல்ல செய்கைகள் செய்தாலும் அது நான் உங்களுக்காக என்மேல் சுமந்து இருக்கும் துக்கத்திற்கு இணையாகாது. நான் இவர்களுக்கு வேலை செய்ய 6 நாட்கள் கொடுத்திருக்கிறேன். 7வது நாளை நான் எனக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த நாளை எனக்கு கொடுக்க விருப்பமில்லை. இதுதான் என் மகனின் கரங்களை அதிக கனமாக்குகிறது. அதேபோல் கட்டை வண்டி ஓட்டுபவர்கள் என் மகனின் பெயரை சாப சொல்லாக உபயோகிக்காமல் அதை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. இவை இரண்டுமே என் மகனின் கரங்களை அதிக கனமாக்குகிறது. அறுவடை சரியாக நடக்கவில்லை என்றால் அது உங்களால்தான். அதை நான் கடந்த வருடமே உருளைக்கிழங்கில் காட்டினேன். ஆனால் நீங்கள் அதை கவனிக்கவில்லை. அதற்கு மாறாக நீங்கள் அழுகிய உருளைக்கிழங்குகளை கண்டபோது சபித்தீர்கள். சபிக்கும்போது இடையில் என் மகனின் பெயரை உபயோகித்தீர்கள். உருளைக்கிழங்குகள் தொடர்ந்து கெட்டுப்போகும். மற்றும் இந்த வருடம் கிறிஸ்மஸ்க்கு எதுவும் இருக்காது. இதுவரை தேவ அன்னை முறையான பிரெஞ்சு மொழியில் பேசினார்கள். மெலனி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதிலிருந்து அனைத்து செய்திகளையும் சொல்லி முடிக்கும் வரை பிரெஞ்சு பேட்டியோஸில் பேசினார்கள். பேட்டியோஸ் என்றால் ஒரு வகையான பிரெஞ்சு மொழி. இது அதிக வளர்ச்சி பெறாத கிராமப்புறங்களில் மட்டும் பேசப்பட்டது. உங்களுக்கு புரியவில்லை என் குழந்தைகளே. நான் வேறு விதமாக சொல்கிறேன். சீலா ரெகோல்டா சி காஸ்டா. உங்களிடம் கோதுமை இருந்தால் அதை விதைக்காதீர்கள். நீங்கள் விதைக்கும் அனைத்தையும் மிருகங்கள் தின்றுவிடும். அதை மீறி வருபவை அறுவடையின் போது தூசிகளாக விழுந்துவிடும். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. பஞ்சம் வருவதற்கு முன் 7 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் ஒரு நடுக்கத்தை அனுபவிப்பார்கள். அதன்பின் யார் கையில் இருக்கிறார்களோ அவர்கள் கையிலேயே மடிந்து போவார்கள். மற்றவர்கள் பஞ்சத்தின் மூலம் தவம், அதாவது நோன்பு செய்வார்கள். ஓடு விதைகள் என்றால் நட்ஸ். ஓடு விதைகள் உள்ளே வெறுமையாக இருக்கும். திராட்சைகள் அழுகி போகும். தேவ அன்னை காட்சியின் போது அன்னை மேக்சிமினோடு பேசுவதை மெலனி கண்டாள். ஆனால் அவளுக்கு ஒன்றும் கேட்கவில்லை. அதன் பிறகு மேக்சிமின் அன்னை மெலனியோடு பேசுவதை கண்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் கேட்கவில்லை. குழந்தைகளுக்கு தனித்தனியாக ரகசியத்தை சொல்லி முடித்த பின்பு 2 குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் கேட்கும்படி பிரெஞ்சு மக்களுக்கான செய்தியை தேவ அன்னை இருவரிடமும் கூறினார்கள். அவை: 1. மக்கள் மனம் மாறினால் கோதுமை கற்கள் பாறைகள் போல் குவியும். நிலம் தானாகவே உருளைக்கிழங்கை விளைவிக்கும். 2. உங்கள் ஜெபங்களை ஒழுங்காக சொல்கிறீர்களா குழந்தைகளே? ஒழுங்காக இல்லை அம்மையாரே. ஆ, என் குழந்தைகளே,
காலையிலும் மாலையிலும் ஒழுங்காக ஜெபம் சொல்லுங்கள். நிறைய ஜெபங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு பரலோக மந்திரம் மற்றும் ஒரு அருள்நிறை மரியே ஜெபம் மட்டுமாவது ஒழுங்காக சொல்லுங்கள். உங்களால் நிறைய ஜெபங்கள் சொல்ல முடியும் போது நிறைய ஜெபங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். 3. கோடை காலத்தில் கொஞ்சம் வயதான சில பெண்களே திருப்பலிக்கு செல்கிறார்கள். மற்றவர்கள் கோடை காலம் முழுவதும் மற்றும் பனிக்காலம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய என்று தெரியாத போது மதத்தை வேடிக்கையாக பேசுவதற்கென்றே திருப்பலிக்கு செல்கிறார்கள். தவக்காலத்தில் நாய்கள் கறிக்கடையை தேடி செல்வது போல இவர்களும் கறிக்கடையை நோக்கி செல்கிறார்கள். 4. நீங்கள் எப்பொழுதாவது கெட்டுப்போன கோதுமையை கண்டிருக்கிறீர்களா என் குழந்தைகளே? இல்லை அம்மையாரே. ஆனால் மேக்சிமின், என் குழந்தாய், நீ கண்டிப்பாக உன் தந்தையோடு இருக்கும்போது பார்த்திருப்பாய். முனையில் உன் தந்தையிடம் வயல்வெளியின் முதலாளி கெட்டுப்போன கோதுமைகளை வந்து காண சொன்னார். அப்பொழுது நீங்கள் இருவரும் சென்றீர்கள். உன் தந்தை 3 கோதுமையின் நுனிகளை எடுத்து கசக்கிய போது அவை தூசுகளாக விழுந்தன. அதற்கு முன்பு உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பிய அரை மணி நேரத்தில் உன் தந்தை உன்னிடம் ஒரு ரொட்டு திண்டை கொடுத்து, இதை எடுத்துக்கொள் என் சின்ன குழந்தாய், இந்த வருடம் இந்த ரொட்டியை சாப்பிடு. ஏனென்றால் கோதுமை இவ்வாறாக இருந்தால் அடுத்த வருடம் யார் சாப்பிட முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். ஆமாம் அம்மையே, இப்பொழுது நினைவு இருக்கிறது. முதலில் எனக்கு ஞாபகம் வரவில்லை. ஆகட்டும் என் குழந்தைகளே, நீங்கள் நான் கொடுத்த இந்த செய்தியை என் மக்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். செல்லுங்கள் குழந்தைகளே, என் மக்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். தேவ அன்னையால் மெலனிக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம் 1858 ஆண்டுக்கு முன்பாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 1858 ஆண்டுதான் அன்னை லூர்தில் காட்சி கொடுத்தார்கள். ஒரு இணக்கமான சமநிலையை உருவாக்க நம் அன்னை 1858க்கு முன்பாக ரகசியத்தை வெளியிட சொன்னார். சலைத்தும் லூர்தும் சந்தேகமின்றி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதன் பின்பு நடந்த லாஃப்ரடைஸ் காட்சிகள், அதாவது மேரி ஜூலி ஜஹானிக்கு கொடுத்த காட்சிகள், மேற் சொன்ன 2 காட்சிகளுக்கும் புகழுரையாக அமைந்தது. அது மீண்டும் டில்லியில் கொடுக்கப்பட்ட காட்சியில் உறுதி செய்யப்பட்டது. இவை அனைத்திற்கும் மேலாக புகழ்ந்து போற்றி தெய்வ நிலைக்கு உயர்ந்தது ஃபாட்டிமா காட்சியும் சூரியனின் அதிசயமும். என்றாலும் மெலனிக்கு கொடுக்கப்பட்ட ரகசியத்தின் ஒன்றிணைந்த உரையை ஒரு முறைக்கு மேலாக மறைக்க கிரெனோபிளின் 1000 சலைத் சரணாலயத்தில் குடியிருந்தவர்களும் போட்டியிட்டனர். நல்ல காலமாக 150 வருடம் கழித்து சலைத் காட்சியின் நிஜமான உரை தற்செயலாக வத்திக்கானில் உள்ள திருத்தந்தையின் இரகசிய ஆவண காப்பகத்திலிருந்து ஒரு பிரெஞ்சு குரு மடாதிபதி கோட்டிவில் வால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் சலேத் காட்சிகளின் இரகசியத்தை சரியாக முழுமையாக ஆராய்ச்சி செய்வதற்காக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கீழ் அமைந்திருந்த வத்திக்கானின் விசுவாச கோட்பாடு சபையின் சட்ட தலைவராக இருந்த கர்தினால் ஜோசப் அலாஷியஸ் ராட்சிங்கர், அதாவது பின்னாளைய திருத்தந்தை 16வது பெனடிக்டின் அனுமதியோடு இரகசிய ஆவண காப்பகத்தில் ஆவணங்களை பார்த்து கொண்டிருந்தார். அந்த குருவானவர் கண்டெடுத்ததுதான் சலேத் குழந்தைகளுக்கு நம் தேவ அன்னை கொடுத்த இரகசியங்கள். அது இளவயது மெலனி மற்றும் மேக்சிமினால் 1851 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயசுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்கள். அவற்றை இனிமேல் காண்போம். லாசலைட்டின் இரகசியம், அதாவது மெலனிக்கு கொடுக்கப்பட்ட இரகசியம். மெலனி, நான் இப்பொழுது உனக்கு சொல்லும் இரகசியம் எப்பொழுதும் இரகசியமாக இருக்காது. நீ இதை 1858 வருடம் வெளியிட முடியும்.
பல குருக்கள், என் மகனின் அமைச்சர்கள், அவர்களுடைய மோசமான வாழ்க்கையினாலும் மரியாதையின்மையினாலும் கடவுள் பக்தியற்ற நிலையில் புனித மறையுண்மைகளை கொண்டாடுவதாலும் பணத்தின் மேலுள்ள ஆசையாலும் மரியாதை மற்றும் மகிழ்ச்சியின் மேலுள்ள அன்பினாலும் தூய்மையற்ற அசுத்தமான மேலுடைகளாக மாறிவிட்டனர். ஆமாம், குருக்கள் பழி வாங்குதலை வேண்டுகிறார்கள். ஆகவே பழி வாங்குதல் அவர்கள் தலையின் மேல் தொங்கவிடப்பட்டு உள்ளது. ஐயோ அந்த குருக்களுக்கும் மற்றும் கடவுளுக்கு அர்ப்பணித்த மனிதர்களுக்கும்! ஏனெனில் அவர்கள் தங்கள் துரோகத்தினாலும் மோசமான வாழ்க்கையினாலும் என் மகனை மறுபடியும் ஒருமுறை சிலுவையில் அறைகிறார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் பாவங்கள் விண்ணகத்தை நோக்கி கூக்குரலிடுகிறது, பழிவாங்க அழைக்கிறது. இதோ பழிக்கு பழி அவர்கள் கதவருகில் இருக்கிறது. ஏனெனில் அவர்களுக்காக கெஞ்சி மன்றாடவோ மன்னிப்பு கேட்கவோ யாரும் இல்லை. எந்த தாராள மனம் கொண்ட ஆத்துமாவும் இல்லை. உலகுக்காக கடவுளிடம் ஒப்பு கொடுக்கக்கூடிய சுத்தமுள்ள துருப்பிடிக்காத பலியாகும் தகுதியுள்ள எந்த ஆத்துமாவும் இல்லை. கடவுள் இதுவரை நடந்திராத வகையில் தண்டிக்கப் போகிறார். உலகில் வாழும் மக்களுக்கு ஐயோ! கடவுள் தன் கோபத்தை வெளியேற்றுவார். ஒரே நேரத்தில் வரும் பல இடர்களிலிருந்து ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. கடவுளின் மக்களை வழிநடத்தும் வழிகாட்டிகள், தலைவர்கள் ஜபத்தையும் தவத்தையும் நோன்பையும் புறக்கணித்து விட்டார்கள். பிசாசு அவர்களது அறிவை இருளடித்து விட்டது. அவர்கள் அலைந்து திரியும் நட்சத்திரங்களாகிவிட்டார்கள். அவர்களை பிசாசு அவனுடைய வாளினால் பிடித்து இழுத்து அழிவுக்கு நடத்தி செல்வான். எல்லா சமூகத்தின் தலைவர்கள் இடையேயும் குடும்பங்களிடையேயும் பிளவை உண்டு பண்ணும்படி பழைய பாம்பிற்கு கடவுள் அனுமதி அளிப்பார். உடலுக்கும் மனதுக்கும் துன்பங்கள் வரும். கடவுள் மக்களை மக்களிடம் ஒப்படைத்து கைவிட்டு விடுவார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றன் பின் ஒன்றாக தண்டனையை அனுப்புவார். சமூகம் அதிபயங்கரமான நிகழ்வுகளுக்கும் படுபயங்கரமான கொள்ளை நோய்களுக்கும் பக்கத்தில் உள்ளது. ஒவ்வொருவரும் இரும்பு தடியால் ஆளப்படவும் தெய்வீக கடுங்கோபத்தின் கோப்பையில் இருந்து பருகவும் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். என்னுடைய மகனின் விகார் இறையாண்மையாளர் போப்பாண்டவர் 9ஆம் பயஸ் 1859 ஆண்டுக்கு பின் ரோமை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். ஆனால் தாராளமாகவும் மன உறுதியோடும் இருக்கட்டும். விசுவாசம், அன்பு என்ற ஆயுதங்களை கொண்டு போராடட்டும். நான் அவரோடு இருப்பேன். நெப்போலியனை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும். அவனுடைய இருதயம் இரு பக்கம் கொண்டது. அவன் ஒரே நேரத்தில் போப்பாண்டவராகவும் அரசனாகவும் இருக்க விரும்புவான். அப்படி அவன் விரும்பும்போது கடவுள் அவனிடமிருந்து விரைவாக பின்வாங்கி விடுவார். நெப்போலியன் எப்பொழுதும் மேலே மேலே செல்ல விரும்பும் ஒரு கழுகு. அவன் எந்த வாளின் சக்தி கொண்டு மக்களை வதைத்து அவன் மேலே செல்ல விழைகிறானோ அதே வாளால் வீழ்வான். இத்தாலி கடவுளாகிய கடவுளின் நுகத்தை அசைத்து பார்க்கும் பேராசையால் தண்டிக்கப்படும். அதுவும் போருக்கு கையளிக்கப்படும். எல்லா பக்கத்திலும் இரத்தம் சிந்தும். ஆலயங்கள் மூடப்படும் அல்லது தீட்டுப்படுத்தப்படும். குருக்களும் மத சம்பந்தப்பட்டவர்களும் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அவர்களை சாக வைப்பார்கள். அதுவும் கொடூரமான முறையில் சாவார்கள். நிறைய பேர் தங்கள் விசுவாசத்தை கைவிட்டு விடுவார்கள். உண்மையான மதத்தை விட்டு பிரிந்து செல்லும் குருக்களும் மதத்தினரும் ஏராளமாக இருப்பார்கள். இந்த மக்களுக்கிடையே ஆயர்கள் கூட இருப்பார்கள். அதிசயங்கள் செய்வோர் மீது போப்பாண்டவர் கவனமாக இருக்கட்டும்.
ஏனெனில் பூமியிலும் வானிலும் வியக்க வைக்கிற அதிசயங்கள் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. இந்த அதிசயங்கள் யாரால் நடைபெறும் என்று அன்னை கூறியுள்ளார்கள் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமென்.